இந்த ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது போட்டு திங்கிறீங்களாடா அப்படின்னு சொல்லி திமுகவுடைய ஒரு முரட்டு கொத்தடிமை செந்தில்வேல் வந்து ஒரு அநாகரிகமான பேச்சு பேசி இருக்குது. ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் தாவேகாவுக்கு சென்னையில் வாக்களித்திருக்கிறார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்து இருப்பான், அந்த சோத்தை சாப்பிடுறாங்க, அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடுறாங்க, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. சரி, நீங்க தாவேக்காவை விமர்சனம் பண்றதுக்கு 1000 வழி இருக்கு. அது ஏன் ஐடி துறையில கை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஐடி துறையை பெத்தெடுத்தது எங்க கருணாநிதி. ஐடி துறை இல்லை என்றால் இங்க இருக்கிற எவனுக்கும் வேலை இல்லை, எவனுக்கும் வேலை இல்லைனால் எவனோட தட்டிலும் சோறு இல்லை. அதனால சோறு போட்டது எங்களுடைய திராவிடம், சோறு போட்டது எங்களுடைய கருணாநிதி. உனக்கு சட்டை பேண்ட்டை போட்டு விட்டது எங்க கருணாநிதி, உனக்கு இங்கிலீஷ் பேச பழக்கி விட்டது எங்க கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த துறையில நீ என்ன சாதனை என்ன பண்ணினாலும் சரி அதுக்கு பின்னாடி கருணாநிதி, அதுக்கு பின்னாடி திராவிடம், அது திராவிடம், நாங்க திராவிடம் தான். இது நீ எங்க போனாலும் ஒரு கனெக்ஷன் கொடுப்பாங்க. சோ இது நீ பண்ணிட்டியா, யா இது திராவிடம் தான் காரணம், நீ அது பண்ணிட்டியா இதுக்கு திராவிடம் தான் காரணம், இப்படி போய் நிற்பாங்க. சரி, நீங்க இப்படி ஐடி துறையை பெத்தெடுத்தது திராவிடம் தான் அப்படின்னு சொல்றீங்களே, சரி அப்போ கர்நாடகால 4 லட்சம் கோடி அளவிற்கான ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அங்க எங்க திராவிடம் வந்துச்சு, எங்க கருணாநிதி இருந்தாரு. மகாராஷ்டிரால 1,80,000 கோடி அளவிற்கான எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அங்க யாரு பண்ணா, நம்மளது இந்தியாவில டாப் 4th தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் கருணாநிதியும் கிடையாது, திராவிடமும் கிடையாது. அங்க எப்படி ஐடி துறையில சக்சீட் ஆச்சு? ஏன் கர்நாடகா அளவிற்கு திராவிடம்னால தமிழ்நாட்டை அந்த அளவுக்கு ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியல? சரி, இவ்வளவு ஏன் ஹரியானால இருக்கு, உத்தரப்பிரதேசில் இருக்கு, மத்திய பிரதேசில் இருக்குது, எல்லா இடங்களையும், பீகார் உட்பட எல்லா இடங்களையும் ஐடி நிறுவனம் உண்டு. இது திராவிடம் தான் கிழிச்சது, திராவிடம் தான் புடுங்கினது அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? திராவிடம் இல்லை என்றாலும் காலத்துக்கேற்ப அங்க முதலீடு வந்துதான் இருக்கும். பீகார்ல வரும்போது தமிழ்நாட்டுக்கு வராதா? இது மாதிரி எல்லாத்தோடைய சாதனைகளுக்கும் எல்லாத்தோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் திராவிடம்னு இனிஷியல் போறத நிறுத்துங்க கொஞ்சம்.